வணக்கம். நமது டிவியின் மாலை நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவு. லண்டன் பயண குற்றச்சாட்டை நிராகரித்தார் ரணில். கோட்டாபய ராஜபக்சவின் தீர்மானத்திற்கு உயர் நீதிமன்றத்தின் ஆணை. ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து பதவிகளிலிருந்தும் இம்தியாஸ் பாகிர் மாகர் ராஜினாமா. தேசப்பந்து தென்னகோனின் கைது விவகாரம் அமைச்சர் நலிந்த ஜெயதீச விளக்கம். மின்னல் எச்சரிக்கை, அவசர உதவிகளுக்கு இடர் முகாமைத்துவ நிலையத்தை நாடவும். காசாவில் நூற்றுக்கணக்கான பிஞ்சு குழந்தைகளின் உயிர்களை காவு கொண்ட இஸ்ரேல் பிரதமரின் உத்தரவு. தொடர்பென உள்நாட்டு செய்திகள். திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் புதிய சட்டங்களை தயாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மேல் மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை கூறினார். சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பது போலீஸ் திணைக்களத்தின் பொறுப்பு என இதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்டார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டாமல் இலங்கையில் ஒரு நேர்மையான சமூகத்தை உருவாக்க முடியாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். அரச நிதியில் லண்டன் சென்றதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு விஜயம் செய்ததாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவரது பாரியார் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவும் 2023 ஆண்டு அரசாங்க நிதியின் செலவில் லண்டனுக்கு விஜயம் செய்ததாக கூறுவது முற்றிலும் தவறானது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023 ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க 3 முறை லண்டனுக்கு விஜயம் செய்துள்ளார். 2023 மே மாதம் 9ஆம் திகதி 3ஆம் சார்ல்ஸ் மன்னரின் முடிசூட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்க லண்டன் சென்றிருந்தார். 2வது முறையாக பாரிஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் சர்வதேச ஜனநாயக ஒன்றியத்தின் 40வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு பயணம் செய்தார். ஹவானாவில் நடந்த G77 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட ரணில் விக்ரமசிங்க நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்திலும் கலந்து கொண்டதுடன் பின்னர் தனது 3வது பயணமாக லண்டனுக்கு விஜயம் செய்தார். கிரேட் பிரிட்டனின் வால்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு பேராசிரியர் பட்டம் வழங்கும் விழா இந்த நாட்களில் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு ரணில் விக்ரமசிங்கவும் அழைக்கப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி நியூயார்க்கிற்கு விஜயம் செய்த போது அந்த நிகழ்விலும் கலந்து கொண்டார். இந்த பயணங்களின் போது ரணில் விக்ரமசிங்க பல நாட்டு தலைவர்களையும் சந்தித்தார். மேலும் முதல் பெண்மணியாக பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க சர்வதேச மட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டங்கள் மற்றும் அமர்வுகளில் பங்கேற்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அதிகாரிகளும் லண்டன் பயணத்திற்காக பெரும் தொகை செலவிடப்பட்டதாக கூறுவது மிகவும் சிக்கலானது என அவரின் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயமானது தற்போதைய அரசாங்கத்திற்கு ராஜதந்திர பயணம் குறித்த புரிதல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க 2023 ஆண்டில் அரசாங்க செலவில் லண்டனுக்கு எந்த தனிப்பட்ட பயணத்தையும் மேற்கொள்ளவில்லை என குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பெண் ஒருவரை தடுத்து வைத்தமை தொடர்பில் கோட்டாபாய ராயபக்சவிற்கு உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. 2020 ஆண்டு போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் ஒருவருக்கு எதிராக அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிறப்பித்த தடுப்பு காவல் உத்தரவு சட்டத்தை மீறுவதாக காணப்படுவதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதன்படி மனுதாரரின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதற்காக அவருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2020 ஆண்டு பேலியகொட விசேட புலனாய்வு பிரிவால் போதைப்பொருள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட பெண் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் உயர் நீதிமன்றம் இந்த அதிரடி தீர்ப்பை பிறப்பித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து பதவிகளில் இருந்தும் இம்தியாஸ் பகீர் மார்கர் ராஜினாமா செய்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் இம்தியாஸ் பகீர் மார்கர் தனது தவிசாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தவிசாளர் பதவியிலிருந்து விலகினாலும் ஐக்கிய மக்கள் சக்தியில் தொடர்ந்தும் பயணிப்பேன் எனவும் இம்தியாஸ் பகீர் மார்கர் தெரிவித்துள்ளார். கட்சியின் மறுசீரமைப்பு மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் 11 பக்கங்கள் கொண்ட முன்மொழிவுகள் மற்றும் அவற்றை நினைவூட்டும் 4 பக்க கடிதங்களையும் இதற்கு முன்பு 2 சந்தர்ப்பங்களில் கட்சியின் தலைமைக்கு அனுப்பியிருந்த இம்தியாஸ் பகீர் மார்கர் தனது ராஜினாமா கடிதத்தை தற்போது அனுப்பி வைத்துள்ளார். தேசப்பந்து தென்னக்கோனின் கைது தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்று பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார். முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் தேடப்படும் பல சந்தேக நபர்களை கைது செய்ய தற்போது போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதிப்படுத்தினார். அமைச்சரவை முடிவை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது தேசப்பந்து தென்னக்கோனை கடமைகளிலிருந்து இடைநிறுத்தியது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விவகாரம் குறித்து உரிய நேரத்தில் தேவையான தகவல்களை வழங்குவார் என கூறினார். அத்துடன் தேசப்பந்து தென்னக்கோன் மட்டுமல்லாது மேலும் பலரை கைது செய்ய வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இதுவரை பெயர் வெளியிடப்படாத பல நபர்களையும் தேடி வருவதாகவும் இதற்காக போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெளிவுபடுத்தினார். அதேபோல் கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக இதுவரையில் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உரமானியத்திற்காக ஒதுக்கப்பட்ட 3 மில்லியன் ரூபாய் நிதி திருடப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உரமானிய நிதியில் ஒரு பகுதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதால் சில விவசாயிகள் அந்த நிதியை பெறவில்லை என்று விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது அனுராதபுரம் மாவட்டத்தில் 155 விவசாயிகளுக்கு உரமானியமாக ஒதுக்கப்பட்ட 29,34,310 ரூபாய் நிதி திருடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதை விவசாய அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளதாக பிரதி அமைச்சர் கூறினார். மேலும் மானிய நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். சிறுபோக விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டில் சிறுபோகத்திற்காக நெல் பயிரிடும் விவசாயிகளுக்கு உரமானியங்களை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவை கவனத்திற்கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2025 ஆண்டு சிறுபோக பயிர்ச்செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கும் நெல் நிலங்களில் பிற பயிர்களை பயிரிடும் விவசாயிகளுக்கும் உர மானியங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய இந்த ஆண்டு சிறுபோக காலத்தில் நெல் வயல்களில் நெற்செய்கைக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் அதிகபட்சமாக வழங்கப்படும். மேலும் பருவகால கூட்டங்களின் போது தீர்மானிக்கப்பட்டதற்கமைய நெல் நிலங்களில்
பிற வயல் பயிர்களை பயிரிடுவதற்கு அதிகபட்சமாக 2 ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அஸ்வெஸ்ம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அஸ்வெசும நலன்புரி சலுகைகள் கொடுப்பனவு திட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இந்த திட்டம் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் திகதியிலிருந்து செயல்படுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கப்பட்ட ஏற்பாடுகளுக்குள் தற்போதைய நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சலுகைகளை திருத்தி வழங்குவதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நலன்புரி திட்டத்தின் அட்டவணை 1இல் சேர்க்கப்பட்டுள்ள இடைக்கால சமூக பிரிவுக்கான சலுகை உரிமை காலம் 2025 ஏப்ரல் மாதம் 30ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. விசேட தேவையுடையோர் மற்றும் சிறுநீரக உதவி பெறும் நபர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகையை 7,500 ரூபாவிலிருந்து 10,000 ரூபாவாக உயர்த்துதல் மற்றும் முதியவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகையை 3,000 ரூபாவிலிருந்து 5,000 ரூபாவாக உயர்த்துதல் என்பவற்றை ஏப்ரல் மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 10வது பாராளுமன்றத்தில் 7 துறைசார் மேற்பார்வை குழுக்களை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 10வது பாராளுமன்றத்தின் 7 துறைசார் மேற்பார்வை குழுக்களை ஸ்தாபித்தல் தொடர்பான பிரேரணை பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. பாராளுமன்ற தெரிவு குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவையும் அங்கீகாரம் வழங்கியது. இதற்கமைய குறித்த துறைசார் மேற்பார்வை குழுக்களுக்கான தலைமைத்துவங்களை ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிக்கு மத்தியில் பகிர்ந்தளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு, சுகாதாரம், வெகுசன ஊடகம் மற்றும் மகளிர் வலுவூட்டல் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு, விஞ்ஞானம், தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் பரிணாமம் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு மற்றும் ஆளுகை, நிதி, சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு ஆகிய 4 குழுக்களின் தலைமை பொறுப்புகளை ஆளும் கட்சிக்கு வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு, கல்வி, ஊழியப்படை மற்றும் மனித மூலதனம் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு, சுற்றாடல், கமத்தொழில், வளங்களின் நிலைத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுக்களின் தலைமை பதவிகளை எதிர்க்கட்சிக்கு வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மின்னல் தாக்கம் ஏற்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பல மாகாணங்களுக்கு கடுமையான மின்னல் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளில் கடுமையான மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எனவே மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவசர உதவிக்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தை பொதுமக்கள் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடர்வன சர்வதேச செய்திகள். காசாவில் இஸ்ரேலால் நடாத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தொடர் தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான சிறார்கள் உயிரிழந்துள்ளனர். காசாவில் இஸ்ரேலிய படைகளால் மேற்கொள்ளப்பட்ட தொடர் வான்வழி தாக்குதல்களில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் நூற்றுக்கணக்கான சிறார்களும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல்களில் காசாவின் துணை உள்துறை அமைச்சரும் பிராந்தியத்தின் மிக உயர்ந்த அமாஸ் அமைப்பின் அதிகாரியுமான மஹமுத் அபூபாவும் கொல்லப்பட்டுள்ளார். அமாஸுக்கு சொந்தமான பயங்கரவாத இலக்குகள் என்று அழைக்கப்படும் இலக்குகளை தாங்கள் இலக்காக கொண்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.
யுத்த நிறுத்தத்தை நீடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை காசா தவறவிட்ட நிலையில் ஜனவரி 19ஆம் திகதி போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து காசாவில் நடந்த மிக பெரிய வான்வழி தாக்குதல் இதுவென தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல்களுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் உத்தரவிட்டதாக பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் நமது டிவியின் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.